எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிலாசோர். இன்னைக்கு நம்ம வின் பிரேக்கர் அனிமையோட எபிசோட் 3 த மேன் ஹூ ஸ்டாண்ட்ஸ் அட் த டாப் தான் பார்க்க போறோம். ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோவோ சுகிஷ்டாவோ ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பையன் சுகிஷ்டா இருக்கால, இவன் வந்துட்டு அங்க இருக்கிற டாப் டான்கே வந்துட்டு ரொம்ப லாயலா இருப்பான். உயிரே வந்துட்டு உடுத்துக்கு ரெடியா இருப்பான். அந்த டாப் டானை வந்துட்டு கடுவலா கும்பிட்டு இருக்கான். இவன் அவன் முன்னாடி வந்துட்டு நம்ம ஹீரோ பையன் நான் தான் வந்துட்டு டாப் டான் ஆவேன்னு சொல்லிட்டா அவனுக்கு வந்துட்டு விருப்பாவாதா. நம்ம ஹீரோ பையன் வந்துட்டு ஃபைட் பண்ணி இந்த சுகிஷ்டாவோட மூக்குல இருந்து ரத்த வர வச்சிடறான். அங்க இருக்கிற எல்லா டான்க்கும் வந்துட்டு ஷாக் ஆகுது. யார்ப்பா இவன் செம்மையா ஃபைட் பண்றானு. இப்படி ஃபைட் பண்ணிட்டு இருக்கும் போதே அங்க வந்துட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல யார் பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? நம்ம வின் பிரேக்கர் போஃபியூரினோட டாப் டான் உமிமியா ஹஜிமே எல்லாரும் வந்துட்டு ஸ்டாச்சு மாதிரி அப்படியே அங்கே நிக்கிறாங்க. இந்த டான் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, உங்க வாழ்க்கையை வந்துட்டு நல்லா வாழுங்க, ரொம்ப சீரியஸாலாம் எடுத்துக்காதீங்க, இப்பதான் நீங்க வந்துட்டு ஹை ஸ்கூல்ல இருக்கிறீங்க, பீச்சுக்குலாம் போயிட்டு என்ஜாய் பண்ணுங்க, நீங்களே ஒருத்தர் வந்துட்டு ஃபைட் பண்ணிக்காதீங்க, ஆனா அப்பப்போ இந்த மாதிரி நடக்கிறது சகஜம் தான், உங்களை வந்துட்டு கொஞ்சம் பிராக்டிஸ் ட்ரைனிங் தான் பண்ணி விடும். கடைசியா முக்கியமான விஷயம் நான் சொல்லுவேன், இந்த காலனி இந்த டவுனை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுங்க, கரெக்டா காப்பாத்துங்க. நம்ம இங்க இருக்கிற மக்களை அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸை அவங்களோட எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். இதுதான் இந்த ஸ்கூலோட ஒரே ரூல். இவரு அங்க வந்துட்டு இல்லனாலோ இங்க இருக்கிறவங்க எல்லாரும் வந்துட்டு அசந்து போறாங்க அவர் பேசுறதுக்கு. அவரு சொல்றதெல்லாம் வந்துட்டு பயந்துகிட்டே கேட்டுட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற ஒரு டான் டீச்சர் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, நீங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுங்க, கை கொடுத்துக்கோங்க. சுகிஷ்டா டே நீ வந்துட்டு பண்ணது நான் உமிமியா கிட்ட சொன்னா என்ன ஆகும்னு தெரியும் தானே, ஒழுங்கா கை கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிற வழியை பாருங்க. இவங்க கை கொடுத்துட்டு பிறகு அங்க இருக்கிற எல்லா ரவுடி பசங்க வந்து நம்ம ஹீரோவை வந்துட்டு புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. என்னப்பா சுகிஷ்டாவே அடிச்சுட்டு செம்மையா ஃபைட் பண்ண பண்ணி நம்ம ஹீரோ வந்துட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. இங்க வந்துட்டு பிறகு இங்க இருக்கிற எல்லாரும் வந்துட்டு என்கிட்ட நல்லா தான் அன்பா தான் நடந்துக்கிறாங்க. அடுத்த சீன்ல நம்ம டான் தான் வந்துட்டு இந்த டான்களாம் வந்துட்டு கூட்டின்னு வந்திருக்காங்க. டே நீங்க வந்துட்டு ஸ்கூல்ல இருந்து வெளியே வரதுக்கு 7 நிமிஷம் இருக்கீங்க, சின்ன பசங்க எல்லாம் உங்களோட சீக்கிரம் வந்துருவாங்க. இந்த பையன் தான் ஆக்சுவலா நம்ம ஹீரோவை வந்துட்டு சேவ் பண்ணிருப்பா. இந்த பையன் பேர் பாத்தீங்கன்னா ஹிராகி. உமிமியா தான் வந்துட்டு டாப் மோஸ்ட் லெவல், அதாவது போஃபியூரின்கே வந்துட்டு இவன் தான் டாப். அவன் அண்டர்ல 4 டான்கள் இருப்பாங்க. ஈச் ஒன் வந்துட்டு ஒரு கேப்டன் மாதிரி, இப்போ ஸ்கூல் கேப்டன்னா எப்படி அந்த மாதிரி அவங்க அண்டர்ல தான் இந்த மாதிரி டான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி 4 கிளாஸ் வந்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸோட பேர் வந்துட்டு புத்திசம்ல ஒரு 4 தேவாஸ் மாதிரி இருக்குது. அது பேஸ் பண்ணி தான் இந்த கிளாஸோட பேரே வந்துட்டு எழுதியிருக்காங்க. கிளாஸ் 1 அதாவது டாப் கிளாஸ்ல இருக்கிறது வந்துட்டு டெமான் ஸ்குவாட், அடுத்தது ஜிகோகு ஸ்குவாட், அப்புறம் ஜோச்சோ ஸ்குவாட், லாஸ்டா வந்துட்டு கொமோகோ ஸ்குவாட். இப்போ இந்த ஹீரோ பசங்க கூட சில பேர் இருக்கிறாங்களே, இவங்க எல்லாரும் சேர்ந்து வந்துட்டு டெமான் ஸ்குவாட்ல தான் இருக்காங்க. சரிப்பா நீங்க எல்லாரும் வந்துட்டு குரூப்பா ஸ்பிளிட் பண்ணுங்க, நம்ம வந்துட்டு டவுனுக்கு போயின்கிறோம், எதனா அடிதடி இல்லைன்னா வேற எதனா விஷயம் ஆயிருக்கு தான் நம்ம வந்துட்டு போய் செக் பண்ணுவோம். இந்த மாதிரி குரூப்பா போயிட்டு இருக்கும் போது அங்க ஹிராகி வந்துட்டு நம்ம ஹீரோ பையன் கிட்ட சொல்றா, உன்னையும் சுகிஷ்டாவையோ பாக்குறதுக்கு உமிமியா கிட்ட சொல்லிருக்காரு, ஒழுங்கா நடந்துக்கோங்க. ஹீரோ பையன் வந்துட்டு கேட்டுட்டு இருக்கா, நம்ம வந்துட்டு சும்மா வாக்கிங் தான் போயிட்டு இருக்கோம், நம்ம போயிட்டு ஃபர்ஸ்ட் அவங்களை தாக்குனா ரீசனே இல்லாத நம்ம வந்துட்டு ஒஃபெண்டர்ஸ் ஆயிடுவோம், நம்ம வந்துட்டு எப்பவுமே டிஃபென்சர்ஸா தாக்கணும், அது நம்மளே போயிட்டு பிரச்சனையை தேடிக்கூடாது, பிரச்சனை நம்ம கிட்ட வந்தா அதை டீல் பண்றதுக்கு நம்மளோட வேலை அது. இந்த மாதிரி வாக் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாலே நம்ம வந்துட்டு சின்ன சின்ன கேங்ஸ் இருக்குதுல அவங்களெல்லாம் வந்துட்டு நம்ம பயமுறுத்தி வச்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் மூவ் பண்ண தேவையில்ல. இவங்களது வேலை அடித்தடி பண்றது மட்டும் இல்ல, ஆனா அங்க இருக்கிற ஜனங்க எதனா கேட்டா அவங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ற வேலை கூட. அங்க வந்துட்டு இவங்க எல்லாரும் பெயிண்டிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது பண்ணிட்டு பிறகு அங்க இருக்கிற கடங்கெல்லாம் வந்துட்டு இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதா தருவாங்க ஃப்ரீயா. சண்டை போடுறதுல மட்டும் தான் சந்தோஷம் இருக்குன்னு நான் நினைச்சிருந்தேன், ஆனா இங்க இருக்கிற மக்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ண பிறகு தான் தருது, அவங்களுக்கும் நம்மள தேவை, நம்மளுக்கும் அவங்கள தேவைன்னு அது கூட ஒரு மாதிரி நல்லா ஹாப்பியா தான் இருக்கேன். இந்த மாதிரி வாக் பண்ணினே போய் அவங்க வந்துட்டு ஒரு பார்டர் லைன் வந்திருப்பாங்க. இந்த டவுனுக்கும் வேற டவுன்ல இருக்கிற குரூப் நடுவில் இருக்கு. அப்படின்னா வேற டவுன்ல வந்துட்டு கூட ரவுடி பசங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கே வந்துட்டு வேற குரூப், அவங்களுக்கே வந்துட்டு தனி ரூல்ஸ், அந்த மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் கண்ட்ரியா இருக்காம பாக்குறதுக்கே. அங்க இருக்கிற ரூலர்ஸ் பாத்தீங்கன்னா லயன்ஸ் ஹெட். அவங்களோட ரூல் என்னன்னா ஸ்ட்ரென்த்ல தான் அவங்க ஜாஸ்தி பிலீவ் பண்ணுவாங்க. சடனா பாத்தீங்கன்னா அங்க உள்ளல இருந்து ஒரு பையன் ஓடி வந்துட்டு இருக்கான். எங்கம்மா ஓடி வாடா, அந்த சைட்ல என்ன பண்ணிட்டு இருக்க, சீக்கிரம் வா, அவனை வந்துட்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தா இந்த பையன் பின்னாடி 3 லயன் ஹெட் ஆளுங்க வந்துட்டு வேகமா அவனை பிடிக்கிறதுக்கு வந்துட்டு இருக்காங்க. இவன் இந்த சைட்ல கூடிய சீக்கிரம் வரமாட்டான்னு தெரிஞ்சு நம்ம ஹீரோ பையனும் சுகிஷ்டாவோ அங்க இருக்கிற லயன் ஹெட் ஆளுங்களை வந்துட்டு அடிக்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு பிறகு கூட பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பையனுக்கும் சுகிஷ்டாவோ சண்டை வருது. டே நான் தான் அவனை ஃபர்ஸ்ட் அச்சடா, நான் பாத்துக்கிறேன், நீ அந்த சைட்ல போ. அங்க கூலிங் கிளாஸ் போட்டு ஒரு பையன் வந்துட்டு இருக்கான். இவன் தான் லயன் ஹெட்டோட செகண்ட் இன் கமாண்ட். அவன் இவனை பார்த்து எல்லாரும் மெரில் போறாங்க. இவன் பேர் பாத்தீங்கன்னா டொகாமே. ஆமா ஃபியூரின் ஆளுங்க இந்த சைட்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம 2 ஃபியூரின் பசங்க வந்துட்டு அந்த சைட்ல ஒரு லயன் ஹெட் பையனை வந்துட்டு அடிச்சிருப்பாங்கல்ல, அவன் வந்துட்டு கத்திட்டு இருக்கா, என்ன மாதிரி நீங்க அடிச்சிருக்க கூடாது, இப்ப வந்துட்டு என் பாஸ் இங்க வந்திருக்காரு, உங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பாருங்க. இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த டொகாமே இருக்கிறாள்ல அவனை வந்துட்டு குத்தியே சாவடிக்கிறா. அவனோட ஓன் டீம் மெம்பரே, அவனோட ஓன் ஆளே வந்துட்டு குத்தியே சாவடிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹிராகி கூட வந்துட்டு சொல்றா, அவனே உன்னோட ஓன் டீம் மெம்பர் தானடா, ஏன்டா அவனை போட்டு அந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்கானா. இந்த பையன் சொல்றா, இவன் வந்துட்டு என் டீம் மெம்பர்லாம் இல்ல, இவன் ஆல்ரெடி தோத்து போயிட்டான். இந்த மாதிரி வீக் ஆளுங்களா வந்துட்டு லயன்ஸ் ஹெட்ல சேரவே கூடாது, இருக்கவே கூடாது.
நம்ம ஹீரோ பையன் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான், நான் கேள்விப்பட்டேன் நீங்க வந்துட்டு ஸ்ட்ரென்த் தான் ரொம்ப நம்புறீங்களாமே, உங்க ஸ்ட்ரென்த் வந்துட்டு இந்த மாதிரி வீக்கான ஆள் கிட்ட தான் காட்டுவீங்களா? என்னடா இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு வந்துட்டு இருக்க? சரி சரி, நீ வந்துட்டு என் கையில ஒரு நாள் மாட்டுவல, நான் அப்போ வந்துட்டு உன்னை கவனிச்சுக்கிறேன் வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கத்துலேருந்து இந்த லயன் ஹெட்டோட செகண்ட் இன் கமாண்டர் வந்துட்டு போயிடுறான். டொகாமே வந்துட்டு உன்னை சும்மா அப்படியே விட்டுட மாட்டான், நீ வந்துட்டு அவனோட ஏரியாவை தொட்டுட்ட, ஃபர்ஸ்ட் இதை நம்ம போயிட்டு உமிமியா கிட்ட சொல்லிட்டு வரலாம். இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஃபியூரனோட ஹெட் உமிமியா தான் பார்க்க போயிட்டு இருக்காங்க. உமிமியா எப்படி இருப்பான் பாக்குறதுக்கு? அவன் கிளாஸ் ரூம்ல பேசும்போதே வந்துட்டு கவலையே இல்லாத வந்துட்டு பேசிட்டு இருந்தான். பாத்தீங்கன்னா அந்த டெரேஸ் மேலே வந்துட்டு நிறைய மரம்லாம் வந்துட்டு இருக்கு, ஸ்விம்மிங் பூல் அப்படி இப்படின்னு நிறைய விஷயம் இருக்கு. சரி, இங்க இருக்கிற ஹெட் எப்படி இருக்கான்னு பார்த்தா இந்த உமிமியா கையில 2 செடி வச்சுன்னு, இராகி என்னோட கத்திரிக்காவோ மெழுகு செடி எப்படி வந்துட்டு இருக்கு பாரு, இதை வச்சுன்னு நம்ம இந்த சம்மருக்கு பார்பிக்யூ பண்ணி சாப்பிடலாம், என்ன சொல்றேன்? இவங்க எல்லாரும் வாயை திறந்து பேன் பார்த்துட்டு இருக்காங்க. யாருடா இவனா இந்த ஃபியூரனோட டாப் மோஸ்ட் டான்? இதோட இந்த எபிசோட் முடியுது. நான் உங்களை வந்துட்டு அடுத்த எபிசோட் 4ல பாக்குறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.